வணக்கம். திருப்பூர்லேருந்து ராஜசேகர் பேசுகிறேங்க. இப்போ காரகத்துவ வரிசையில் கிரக காரகத்துவம் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்லிட்டு வரேன். ஏற்கனவே உங்களுக்கு புதன், சந்திரன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள், செவ்வாய் 4 கிரகங்களுடைய காரகத்துவத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு. இன்றைக்கி 5வது கிரகம் குரு சம்மந்தப்பட்ட காரகத்துவம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த குரு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனுஷனை குழந்தையாக பிறக்கிறவங்களை ஒரு முழு வடிவமாக ஒரு நல்ல மனிதனை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி, ஆற்றல் இந்த குருவுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட இந்த குருவுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த குரு ராசி கட்டத்தில் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியாக இருப்பாருங்க. இந்த 2 ராசிகளும் இந்த குருவுடைய ராசியாக இருக்குது. இவர் புத்திரக்காரகர். குரு நல்லா இருந்தால் தான் புத்திரம் அமையும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் குரு கெட்டு போயிட்டால் புத்திரத்தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஞானத்துக்கு இவர் அதிபதி. உடல் நலம், நல்ல குணம் இருக்கக்கூடியவர். யோக பயிற்சி, ஆசிரியர்னால் பேராசிரியர் தொழில் பார்க்கக்கூடியது. அப்புறம் அறிவுரை, ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்ட நல்லா இருக்கும். ஏன்னா அட்வைஸ் பண்ணுறதுல நான் கில்லாடிவில்ல. நல்லா அதே அப்படியே சொன்னாலும் அது கரெக்டாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காரகத்தை வாங்கினவர். அஷ்டம சித்திகள், செல்வாக்கு, உயர் அந்தஸ்து, இது பூராமே இந்த குருவுக்கு சிறப்பாக இருக்கும். பணம், தான தர்மம், யாகம், தெய்வ தரிசனம், தீர்த்த யாத்திரை போகிறது, வேத சாஸ்திர அறிவு, வேதங்கள் கற்கக்கூடிய அறிவு உங்கள்கிட்ட நிறையா இருக்கும். ராஜதந்திரம், ராஜ பதவி, அதிகார பொறுப்பு, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது. வேத மந்திரம், தங்கம், தங்க நகைகள், வியாபாரம், அதாவது தங்க வியாபாரம், தங்க நகை வியாபாரம், கடையை இந்த ஜுவல்லரிலாம் வச்சு நடத்துகிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் குரு நல்லா பலமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி தொழில்கள்லாம் பண்ண முடியும். ஆன்மீக பணி, அறநிலையத்துறை, நீதித்துறை, நிதித்துறை, நிதி சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்ட துறைகள், மத போதகர், இது பூராமே குருவுடைய காரகத்துவம். அது மட்டும் இல்லாமல் தேன், கடலை, சீரகம், மூளை, வயிறு, உடல் பருமன், இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள்கள் பூராமே இந்த குருவுக்கு இருக்குது. சுக்கிரனுக்கு இனிப்பு பொருந்தும். இத்தனை அம்சங்களையும் கொண்டது தான் அந்த குரு. மகிழ்ச்சிக்கு காரகன். ஒரு வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கணும்னா அந்த குரு நல்லா இருக்கணும். திருமணத்துக்கு காரகன். அதனால் இந்த குரு ஒரு மனிதனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இந்த குரு தான் காரணமாக இருக்கார். எனவே குருவுடைய காரகத்துவத்தை நல்லா தெரிஞ்சு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். சோதிடம் கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க எழுதிக்கலாம். சும்மா பார்த்தா போதுன்றவங்க பார்த்தா மட்டும் போதும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.